பாம்பாட்டி சித்தரோட சீடர் தான் பின்னாக்கீசர். இவரோட நாக்கு இரண்டாக பிளவுபட்டிருந்ததால் பின்னாக்கீசர்னு அழைக்கப்பட்டார். சில பேருக்கு இயற்கையாகவே நாக்கு பிளவுபட்டதாக இருக்கும். சில பேர் நாக்குடைய அடிப்பக்கத்தை அறுத்துக்குவாங்க. பின்னாக்கீசருக்கோ இயற்கையாகவே நாக்கு பிளவுபட்டதாக இருந்துச்சு. பிளவுபட்ட நாக்கில் ஒன்று தொண்டையுடைய மேல் பகுதியில் நுழைச்சி தலையுடைய உச்சி பகுதியில் கொண்டு வந்து வச்சுக்குவார். இதனால் பசி தாகம் இல்லாத சித்து நிலை வரும். இது சித்தர்களுடைய உன்னதமான நிலை. இந்த வகையான யோகிகள் ஒரு நாக்கால் இன்னொரு நாக்கை இழுத்து விட்டு கொண்டு சகஜ நிலைக்கு திரும்புவாங்க. நாக்கை நடு நாடியில் செலுத்த கபாலத்தேன்கிற அமுது சுரக்கப்படும். அதனால் மெய்ஞானம் பிறக்கும். சென்னிமலை மீது நீண்ட காலமாக தவம் இயற்றிய பின்னாக்கீசர் அங்கேயே ஜீவசமாதியும் கூடியிருக்கார். அதனால் சென்னிமலை சித்தர்னும் இவர் அழைக்கப்படுறாரு. சென்னிமலையில் இருக்கிற ஒரு ஆத்திமர பொந்தில் இவர் தவம் இயற்றி வந்தார். அடிக்கடி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊருக்குள்ளே வந்து நடுத்தெருவில் படுத்துக்கிட்டு பைத்தியக்காரனை போல பிதற்றி கொண்டிருப்பார். பசி எடுக்கிறப்ப அவர் வீறிட்டு அலற சப்தம் ஊர் முழுசும் கேட்கும். அவருடைய அழுகை ஒலி கேட்டு யாராச்சும் வந்து உணவு கொடுப்பாங்க. உடனே சித்தர் அழுகையை நிறுத்தி சிரிச்சுக்கிட்டு உணவு கொடுத்தவரை வாழ்த்துவார். இதனால் சென்னிமலை ஊர் மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த ஊரில் யாருக்காச்சும் ஏதாச்சும் நோய் வந்தால் அவங்க அந்த ஆத்தி மரத்தடிக்கு போவாங்க. அவங்களுக்கு பின்னாக்கீசர் ஒரு பிடி மண்ணை அள்ளி கொடுப்பார். நோயாளிக்கு அந்த மண் சர்க்கரையாகவே இனிக்கும். அதை சாப்பிட்ட உடனேயே நோயும் குணமாகிடும். அவர் சமாதி அடைஞ்சதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் அந்த ஆத்தி மரத்தையே சென்னிமலை சித்தராக கருதி வழிபட்டு வந்தாங்க. பட்டு போயிருந்த அந்த மரம் காலப்போக்கில் மறுபடியும் துளிர்த்து செழிப்பாக வளர்ந்துருச்சு. இப்போவும் அந்த ஊர் மக்கள் யாருக்காச்சும் நோய் வந்துட்டா அந்த மரத்தடிக்கு வந்து சித்தரை வேண்டி அந்த மரத்துடைய இலைகளை பறிச்சுக்கிட்டு போய் கசாயம் வச்சு நோயாளிக்கு கொடுத்தா உடனே நோய் நீங்கி விடுவதா நம்பப்படுது.